ஸோ வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் ஜேர்னி வித் உதய். அண்ட் இன்ட்ரோ கொடுத்து ரொம்ப நாளாகி, ரொம்ப மாதம் ஆயிடுச்சு. வருஷம்னு சொல்கிறப்ப ரொம்ப மாதம் ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக ட்ரெயின் வீடியோ போட்டது, நடுவில் வந்து நம்ம ஷார்ட்ஸ் போட்டோம். ஒரு மாதத்துக்கு முன்னாடி நம்ம ஷார்ட்ஸ் போட்டோம், 2 மாதம் முன்னாடி ஷார்ட்ஸ் போட்டோம். அண்ட் அதே மாதிரி சப்ஸ்கிரைபரும் கொஞ்சம் பரவாயில்ல ஏறிச்சு, ஒரு 10 சப்ஸ்கிரைப் கிட்ட ஏறி இருக்குது. அண்ட் அதே மாதிரி இப்போ என்ன காரணம் தான் சொல்ல போகிற பார்க்காதீங்க. ஜஸ்ட்டு காரணம்லாம் இல்லை, என்னோடய பர்சனலாக எனக்கு நிறையா பட்டுட்டு தான் இருந்திருக்கேன். ஸோ இப்போ ரெண்டு விஷயம் தான் இருக்குது ஏன் இத்தனை நாள் நான் வீடியோ போடலன்னு. ஃபஸ்ட்டு வந்து ஆக்சுவலாக ஒரு கண்டென்ட் கிடச்சிச்சுங்க, விலாக் எடுக்க. ஓகேங்களா? ஸோ அடுத்த நாள் விலாக் எடுக்க போகிறவன் அந்த நேரம் பார்த்து ஃபோன் உடஞ்சிடுச்சு. நான் சைடில் ஃபோட்டோ போடுறேன், அந்த ஃபோனில் தான் நான் விலாக் எடுக்கிறேன். அந்த ஃபோனில் தான் நான் ஃபோன் பேசுகிறது, பர்சனல் யூஸ் பண்ணுறது எல்லாமே அதில் தான் நான் பண்ணுறேன். அண்ட் கேமிங்க்கும் அதுதான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அந்த ஃபோன் தான் எல்லாமே யூஸ் ஆகிட்டுங்கிறத தவிர வேறு எந்த ஃபோனும், எந்த கேமராவும், எந்த கேஜெட்ஸும் கிடையாது. அந்த ஒரே ஒரு ஃபோனு மட்டும் வச்சு ஒரு பர்சனல் லைஃப்காக, பர்சனலாக யூஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் அந்த ஃபோனை. கைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோன் எப்படி உடஞ்சிச்சு, இந்த மாதிரி உடச்சி வச்சுருக்கேன், எப்படா உடச்சிட்டேன் அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ எப்படி உடச்சேன்னா, ஜஸ்ட்டு நான் வந்து கீழே போட்டுட்டேன் தெரியாமல் நான் யூஸ் பண்ணிக்கும்போது டக்குன்னு வலிக்கிடுச்சுல, அந்த மாதிரி தான் வலிக்கிடுச்சு. ஸோ வழுகினோடனே ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு. ஏன்னா வந்து எப்படி சொல்கிறது, நீங்கள் பார்க்குறீங்க ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கு. எனக்கு ஆச்சரியமாக தான் இருக்குது. அதுவும் மாடிப்படியிலேருந்து யூஸ் பண்ணிக்கும்போது கீழே விழுந்துச்சு. யூஸ் பண்ணிடும்போது இந்த மாதிரி சாஞ்சு யூஸ் பண்ணுவாங்க பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி சாஞ்சிட்டு யூஸ் பண்ணியிருந்தேன், டக்குனு கீழே விழுந்துருச்சு. விழுந்தோடனே ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு. சரி, அது டிஸ்பிளேயும், ஏன்னா கேமராவும் ஒரு பக்கம் போச்சு, டிஸ்பிளேயும் போச்சு. டிஸ்பிளேவும் மாற்றுறதுக்கே ஆயிடுச்சு, ரொம்ப நாளாக ஆயிடுச்சு. ஸோ அதை மாற்றி முடிச்சு, கேமராவும் கொஞ்சம் கிளியராக பார்த்து, அதுக்கப்புறம் தூளாக இருந்துச்சு சைடில் ஃபுல்லாக. அதுக்கப்புறம் ஒரிஜினல் டிஸ்பிளே தான் போட்டாச்சு ஒரிஜினல் டிஸ்பிளேக்கு போட்டு முடிச்சோடனே சரி ஓகே, அடுத்த விலாகும் நான் பிளான் பண்ணி வச்சேன். மறுபடியும் அடுத்த விலாகும் பிளான் பண்ணி வச்சேன். ஜஸ்ட் ஒரு மேஜர் ஆக்சிடென்ட் வந்துச்சு எனக்கு இப்போ ரீசெண்டாக. ஜஸ்ட் என்னதுன்னா, ஹேண்ட் வந்து டிஸ்லோகேட்டட் ஆகிடுச்சு. ஜவ் இருக்குல்ல, அந்த ஜவ் பக்கம் வந்து டிஸ்லோகேட்டட் ஆகிடுச்சு. ஸோ டாக்டர் வந்து கொஞ்ச நாள் வெளில போகக்கூட ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க நடுவில் பார்த்தீங்கன்னா. இப்போ நான் காலேஜ் கூட போகல. ஸோ காலேஜுக்கும் லீவ் பர்மிஷன் வாங்கியிருக்கேன். மெடிக்கல் சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணி ஆயிடுச்சு. அண்ட் அதே மாதிரி இப்போ காலேஜ் ரன்னிங் ஆகிட்டு இருக்குது, நான் போகவே இல்லை. இப்போ டாக்டர் வந்து இன்னும் 22 நாள் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கலாம் நம்ம முடிஞ்ச வரைக்கும். ஏன்னா வந்து ஒரு பார்த்திங்களா ரொம்ப கைட்டு கொண்டல. ஸோ ரொம்ப டிஸ்லோகேட் ஆகிடுச்சு. இங்கே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஜவ் டிஸ்லோகேட்டட் ஆகிடுச்சுனால என்னால் கை வச்சு எதுவும் பண்ண முடியல. இப்போ கூட இப்படி தலை சீவினாலும் கீழே உழுவு தான் சீவுற மாதிரி இருக்குது. ஏன்னா வந்து கை மேலே வர மாட்டுது. ஸோ ஏன்னா கை ரொம்ப நேரம் இப்படியே வச்சுருக்கிறேன்னா, ஸோ வச்சுட்டு இருக்கும்போது கை மேலேயும் தூக்க முடியல, கீழேயும் இறக்க முடியல. ஸோ அதனால் கை ஃப்ரீஸ் ஆன மாதிரி ஃபீலாக இருக்குது, மற்றபடி வேறு எதுவும் இல்லை. அண்ட் அதே மாதிரி டாக்டரும் மூவ் பண்ணக்கூடாது, டிஸ்லோகேட் ஆகிட்டு மூவ் பண்ணக்கூடாது, ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி தான் பிளானு. பட் நாங்கள் வந்து புத்தூர் கட்டு அந்த மாதிரி சொல்லுவாங்க தெரியுமா, திருநெல்வேலி புத்தூர் கட்டு, அந்த கட்டு போட்டு இப்போ கை இழுத்து ஜாயின் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ கொஞ்சமாக க்யூர் ஆகிட்டு வரேன். அண்டு லைட்டாக பெயினாக தான் இருக்குது, வேறு வழி இல்லை, அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ சில பேர் என்ன சொல்கிறாங்க, ஜவ்வு மறுபடியும் இறங்கும், சில பேர் என்ன சொல்கிறாங்க, ஜவ்வு மறுபடியும் உட்காந்துரும் அப்படின்றாங்க. அண்ட் எதுவும் போய் உண்மைன்னு எனக்கு தெரில. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தெரிஞ்சால் மறக்காம கமெண்ட்டில் போட்டுருங்க. அண்ட் அதே மாதிரி வேறு நத்திங் நத்திங் தான், வேறு எதுவும் இல்லை. இந்த ரீசனுக்காக தான் என்னால் நான் வீடியோவும் போட முடியல, ஷார்ட்ஸும் போட முடியல. அண்ட் இப்போ என்ன பிளான் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா, ஸோ ஒரு நம்ம யூடியூப் சேனல் வீடியோ போட்டு, நார்மல் வீடியோ போட்டு 4 months கிட்ட ஆகிடுச்சு. 5 months 4 months கிட்ட ஆகிடுச்சு. ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 மாதம் ஆகிடுச்சு, 2 மாதம் 1 மாதம் ஆகிடுச்சு. ஸோ மறுபடியும் யூடியூப் சேனல் கண்டினியூ பண்ண முடியாதனால, முடியும்னா நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக முடியும். எனக்காக நான் சொல்லலை, நான் உங்களுக்காக தான் நான் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ இது வரைக்கும் இப்போ ஃபோனும் உடஞ்சிச்சு, அண்ட் இப்போ கையும் டிஸ்லோகேட் ஆகிடுச்சு, ஜவு கீழே இறங்கிடுச்சு. மற்றபடி வேறு எதுவும் இல்லை. இப்போ நான் க்யூர் ஆகிட்டேன் அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் நான் கண்டிப்பாக ஒரு புது விலாக் நான் போடுறதுக்கு நான் ரெடியாக தான் இருக்கேன். அண்ட் அதே மாதிரி ஒரு ஸ்பேர்
ஒரு ஸ்பேர் திங்காக நம்ம ஒன்று ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கிற யூடியூப் சேனல்லையே. ஓகேங்களா, யூடியூப் சேனலில் நம்ம ஸ்பேர் திங் என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு கேமிங்காக யூஸ் பண்ணலான்னு ஒரு பிளானில் இருக்கேன் இதே ஃபோனில். அண்டு லைவ் மேபி லைவ் போட்டால் போடுவேன். அண்டு இல்லைன்னா நார்மலாக இது யூஸ்ஃபுல்லாக கண்டினியூ பண்ணுற மாதிரி தான். நார்மலாக அதான். ஓகேங்களா, ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் சொல்லுங்கள் கைஸ், கேமிங் சேனல் இதிலே நம்ம சும்மா ஸ்பேர் மாதிரி சும்மா கை சரியாகிற வரைக்கும் எப்படி கேமிங் நம்ம ஆரம்பிக்கலாமா வேணாமான்னு யோசிங்க. ஐ மீன் சொல்லுங்கள், விளாட்லாம். தென் இது வேறு ஒன்றும் இல்லை கைஸ், பேசி ரொம்ப நாள் ஆயிடுச்சு யூடியூப் சேனலில் வரல. அண்டு என்னென்ன கேமிங் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் பார்த்தீங்கன்னா, நான் 3 கேம் சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். அண்டு என்ன விளாட்னு நீங்கள் சொல்லுங்களா, விளாடலாம். பேசிக்காக நம்ம எல்லோரும் விளாடுற மாதிரி ஃப்ரீ ஃபயர், பப்ஜி 2 கேம் எடுத்துக்கலாம். அண்ட் அதே மாதிரி பஸ் சிமுலேட்டர் இந்தோனேஷியா நீங்களாம் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த கேமு. அந்த கேம் கூட நான் விளாட ரெடி தான். உங்களுக்கு என்ன கேம் வேணுமோ சூஸ் பண்ண விளாடலாம். ஸோ இந்த 3 கேம் தான், ஃப்ரீ ஃபயர், பப்ஜி, பஸ் சிமுலேட்டர் இந்தோனேஷியா. ஸோ உங்களுக்கு என்ன கேம் வேணுமோ சொல்லுங்கள், தாராளமாக விளாடலாம். லைவ் போடுறேன் அண்ட் வீடியோஸும் போடுறேன். கொஞ்சம் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸ்பேர் திங்காக நம்ம ஆரம்பிப்போம். ஓகேங்களா, பர்மனெண்ட்டாக வராது இந்த கேமிங்காக இந்த நம்ம சேனலில் பர்மனெண்ட்டாக வராது, ஸ்பேர் தான். ஓகேங்களா, எக்ஸ்ட்ரா ஒரு என்ன சொல்கிறது, நம்ம எப்படி ஸ்பேர் திங்ஸாக யூஸ் பண்ணுறது, இது கிடைக்கலாம். வேறு இப்போ ஆட்டோ ஓட்டுறவங்களாம் ஆட்டோ கெட்டு போயிடுச்சு, வேறு ஸ்பேர் ஆட்டோ வாங்கி ஓட்டுவீங்களா, அந்த மாதிரி தான். என்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னு தெரில. அந்த மாதிரி தான் யூடியூப் சேனலுக்கு நம்ம ஒரு விளாக் சேனல் பதிலாக நம்ம கேமிங் கொஞ்சம் நேரம் போகட்டும், கேமிங் வீடியோஸு. அதுக்கப்புறம் நம்ம விளாக் ஆரம்பிக்கலாம்னு ஒரு பிளானில் இருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோ நம்ம கண்டிப்பாக போடுறேன். உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்கிறேங்கன்னா, அது வரைக்கும் நான் பேசிக்காக ஃப்ரீ ஃபயர் வீடியோ போடுறேன். 3 கேம்னு சொல்லியிருக்கோம். உங்களுக்கு என்ன கேம் வேணுமோ சொல்லுங்கள், விளாடலாம், தாராளமாக விளாடலாம். இல்லை ப்ரோ 3 கேமும் விளாட்லாம் அப்படின்னா 3 கேம் கூட விளாட்லாம், தாராளமாக விளாட்லாம். நான் சப்போர்ட் பண்ணுறேன், நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள், ஜாலியாக விளாட்லாம். சரி, இந்த கை வச்சு எப்படா விளாடுவேன் அப்படின்னு யோசிக்கிறீங்க. வேறு என்ன பண்ணுற, ஃபோன் கீழே வச்சுட்டு தம் ஃபிங்கர் மட்டும் தான் இருக்கும். தம் ஃபிங்கர் வச்சுட்டு லைட்டாக ஒரு பக்கம் பிடிச்சிட்டு விளாடுவேன். வேறு என்ன பண்ணுது, கீழே குனிஞ்சிட்டு விளாடுற மாதிரி இருக்குது. ஸோ வேறு வழி இல்லை. அண்ட் அதே மாதிரி நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அவள் தான் கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். கூடிய சீக்கிரம் க்யூர் ஆனோடனே நம்ம விளாக் ஆரம்பிக்கிறோம். ஓகேங்களா, பக்காவாக ஆரம்பிக்கிறோம், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வீடியோ நாளைக்கு கண்டிப்பாக வரும், மீட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ், பை கைஸ்.